மேம் இப்போ இருக்க ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ் 35 இயர்ஸ் இயர்லியரா ஃபீல் பண்றாங்க. 40 இயர்ஸ்ல கூட மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அந்த காலகட்டங்கள்ல திருமண அமைப்பு எப்படி இருக்கும்? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம். இந்த 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ள பார்க்கக்கூடிய திருமணம்ங்கிறது பொருத்தம் பார்த்து பண்ணணும். 29 வயசு வரைக்கும் திருமணம் கண்டிப்பாக இங்கே 7ஆம் பாவகம் லக்னமும் அந்த நட்சத்திர பொருத்தம் பார்த்து கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லுவோம். இந்த 2 பொருத்தம் இருந்தால் மட்டும் போதும், இவங்களுடைய வாழ்க்கைங்கிறது ரொம்ப சூப்பரா போயிடும். வேற யாரு எந்த பிரச்சனை என்ன சொன்னாலுமே இவங்க 2 பேருமே அதை சமாளிச்சுப்பாங்க அப்படிங்கிறது சொல்லலாம். அதற்கு மேல போயிடுச்சுன்னா எப்போதுமே பொது உடைமூர்த்தி சார் சொல்லக்கூடியது, பொருத்தம் பார்க்க வேண்டாம். இந்த 21லேருந்து ஒரு 30 வயசுக்குள்ளதான் இந்த ரத்தம் துடிக்கும் அந்த மாதிரி ஒரு தன்மை இந்த காலகட்டத்துல அவங்கள சமாளித்துக் கொள்ளக்கூடிய தன்மைங்கிறது வரக்கூடிய ஆண்மகனுக்கு கண்டிப்பாக வேணும். ரொம்ப கோவமா பேசினேன்னா வரக்கூடிய அந்த வரன் இது கோபத்துல பேசுறாங்க, இது நிலையானது கிடையாது, கொஞ்ச நேரத்துல சரியாயிருவாங்கங்கிற ஒரு மனம் அந்த வரக்கூடிய வரனுக்கு இருந்தால் மட்டுமே இவருடைய வாழ்க்கைங்கிறது சிறப்படையும். நிறைய பேருக்கு அந்த தன்மைங்கிறது கிடையாது. கோவமா பேசுறியா, நீயும் பேசுறியா, நானும் பேசுறேன். ஏன்னா 2 பேரும் ஒரே வயசுல திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. 6 மாசம் 3 மாசம் வித்தியாசம்ங்கிறாங்க. 2 பேருக்குமே கருத்து வேறுபாடுங்கிறது அதிகமா இருக்கும். இந்த கோச்சார கிரகங்கள் 2 பேருக்கும் ஒண்ணு போல வேலை பார்க்கும். இந்த துலா லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி குரு பகவான் அப்படின்னா கடக லக்னமாக அந்த பையனுக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கும் 6ஆம் அதிபதி குரு பகவான் தான் இருப்பாரு. உதாரணமாக கோச்சாரத்தில் குரு பகவானோ இவங்களுக்கு 6, 8, 10, 12 மாட்டினாங்கன்னா 2 பேருமே அன்கண்ட்ரோல் அப்படிங்கறதா சொல்லணும். அப்ப எப்படி இவங்க குடும்ப வாழ்க்கைங்கிறது சிறப்பாக இருக்கும். ஒரு விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது இருக்காது. இங்க கௌரவம் பார்த்தல் அப்படிங்கிறது அதிகமாக வரும். இந்த கோபம்ங்கிறது மூக்குக்கு மேல நிற்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு தன்மையை கொடுக்கும். அப்ப இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். அப்ப இதை சமாளித்துக் கொள்ளக்கூடிய தன்மை இந்த இருவருக்குமே இருக்காது, பிரிவை மட்டும்தான் கொடுக்கும். அப்ப இந்த வயது வித்தியாசத்தினால மாற்றம் அதிகமாக குறையும் அப்படிங்கிறது சொல்லுவோம். அட்லீஸ்ட் ஒரு 3 வயசு 4 வயசு டிஃபரன்ஸ்ல கொடுத்தோம்னா இந்த வரக்கூடிய ஜாதகருக்கு பக்குவம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த மாதிரி ஒரு தன்மையை கொடுக்கும்போது 2 பேருடைய வாழ்க்கைங்கிறது நல்லா இருக்கும். நான் பார்க்கக்கூடிய ஜாதகம் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த 2 வயசு 3 வயசு வித்தியாசத்தை விட 6 மாசம் 1 மாசம் வித்தியாசம் தான் ஜாஸ்தியா பாக்குறாங்க. அட்லீஸ்ட் ஆணிற்கும் பெண்ணிற்கும் 2 வயது வித்தியாசத்துல திருமண பொருத்தம் பார்ப்பது சிறப்பு அப்படிங்கறத மட்டும் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறோம். உங்களுக்கே தெரியும், உங்க அண்ணனாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, 2 பேருக்குள்ள வயது வித்தியாசம், 2 பேருக்கு உள்ள பக்குவம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல எப்படி இருக்குது. எங்க அண்ணன் நிறைய பார்த்திருக்கான், அதனால அமைதியா பேசுறான்னு சொல்லுவோம். ஆனா இந்த பெண்கள் அப்படி பண்றாங்களா? நீ என்ன பேசுறியோ அதுக்கு நானும் பேசுறேன் அப்படிங்கிற கோபம் தான் வரும். அப்ப இங்க பக்குவப்பட்ட நிலைங்கிறது இது திருமண வாழ்க்கையில கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த 30 வயதிற்கு மேல்